இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அனைவருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில் திடீர்னு ஒரே இரவில் வேற ஒரு ஆளாக மாறிட்டாரா, அவருடைய உடலுக்குள்ளே எதுவும் ஆவி பூந்துருச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு செந்திலுங்கிறது ஒரு கதாபாத்திரம். ஒரு கதாபாத்திரங்கிறது ஒரு பர்சன் மாதிரி தான். அவங்களுக்கும் ஒரு இயல்பாக மனுஷனுக்கு வரக்கூடிய கோபம், தாபம், அதுக்கப்புறம் ஏமாற்றம், எல்லாமே அழுகை, சந்தோஷம் எல்லாமே வரும். அவங்க அப்பாவை பார்த்து பயந்து அவங்க அப்பாவை எதிர்த்து பேச பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்த ஒருத்தர் அந்த கதாபாத்திரத்தில் திடீர்னு வேற ஒரு கேரக்டர், ஒரு ஆளை கொண்டு வச்சதுனால அப்படியே டபக்குன்னு மாற்றி அவங்க அப்பா டப்பா நீங்கள் பண்ணுறது தப்பா, அப்பா நீங்கள் பண்ணுறது தப்பா, அப்பா ரொம்ப தப்பு பண்ணுறீங்கப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குற தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த மாதிரி தைரியம் இல்லாமல் பழகின ஒருத்தருக்கு டபக்குன்னா கேட்க தைரியம் வராது. அதுக்கான காரண காரியங்கள் அதிகரிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க முன்னாடி நம்ம தனியாக பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் மற்றவங்க முன்னாடி கேட்பாங்க, இல்லை ஒரு நாள் வெடிச்சு உடைவாங்கன்னு இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை திடீர்னு இப்போ புதுசாக ஆள் மாற்றிட்டோங்கிறதுக்காக மாற்றுறதுலாம் இல்லாஜிக்கல். பார்க்குறவனை அட நீ கொஞ்சம் ஏமாளி தானே, கோமாளி தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு செயல். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ செந்தில் திடீர்னு ரொம்ப தைரியமாயிட்டார், எல்லாத்தையும் புலம்புறாரு. உடனே இப்போ சரவணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னடா 300 தானடா பிரச்சனை அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கான்னு பார்த்தா அவர்கிட்டையும் இல்லை, அவரே பணத்தை ஃபுல்லாக அவங்க அப்பாட்ட கொடுத்துறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பழனிவேல் பாக்கெட் பணத்தை எடுத்து கொடுக்க இந்த மாதம் கொடுத்துட்டேன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, 300 ரூபா விஷயம் இல்லைனா மீனாவை கஷ்டப்படுத்துறதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துடுறாரு பாண்டியன். இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கதிர் நீ வேலையை விட்டு நீ வேலையாட்டே வேலைக்கு போ, நீ அப்போ தான் பணம் கையில் நிற்குங்கிறாரு. உடனே சரவணா அதெல்லாம் வேணாங்க, உனக்கு புரியல நான் உனக்கு அப்படின்னு அந்த பக்கம் அவங்க அண்ணனை வேற இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. மாற்றி எல்லாம் பேச இதில் வேற இப்போ செந்தில் சரவணனை பார்த்து அண்ணான்னு கூப்பிடும் போது எல்லாமே நமக்கு இன்னும் இவங்க கதாபாத்திரம் இன்னும் ஒட்டலை. ஏன்னா டக்குன்னு ஒரு மாற்றம் இல்லை, அதுக்குள்ளார அந்த கதாபாத்திரத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், படிப்படியாக கூட இல்லை, முகத்தில் அடித்த மாதிரி மாற்றம் வேறு. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாண்டியன் என்னடா பண்ணுறீங்க, என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, எதுக்கு நீங்கள் மீனாட்ட அப்படி பேசுனீங்க, நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னா, என்னடா தப்பு, அவர் விஷயத்தை கேட்டால் வெட்டி செலவு வேணாம், நான் வேணான்னு சொன்னேன் அவ்வளோதானே அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் இதுக்கு இப்படி தான் அன்றைக்கும் பேசுனீங்க இன்றைக்கும் பேசுகிறீங்க, அவள் எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருக்காங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக அவளை காயப்படுத்துறீங்க அப்படின்னு கோவமாக கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான், உன்னை அடிச்சு உதச்சிருவாண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாண்டியன் பேச அந்த பக்கம் கோமதி இதெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான் அப்படிங்கிறாங்க. இவர் வண்டி எடுத்து வேகமாக கிளம்பி போயிட்டார். போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. போகிற வழியிலே மீனாவை பார்த்து மீனாவை பிக்கப் பண்ணிட்டு மீனாவை வண்டியில் ஏற்றிட்டு நீ வருத்தப்படாதங்கிறாரு. அவங்க விடுங்க, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஏற்று பேசிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த வீட்டை விட்டே போக தான் ஆகணும், அப்படி இப்போ உங்களால் போக முடியுமா, முடியாதுல்ல, வேணாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போம், சில விஷயங்கள் கிடைக்கும் சில விஷயங்கள் கிடைக்காது, விடுங்க நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ சீசன் 1 பார்க்குற மாதிரியே இருக்குது, பாத்ரூம் வேணும், அது வேணும், இது வேணும், குழந்தைக்கு டைப்பர் வேணும், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற அதே கதை திருப்பி சீசன் 1 மாதிரி இருக்க வேணாம், சீசன் 1 மாதிரி இல்லை சீசன் 2 அப்படிங்கிறதான் பெருமையான விஷயமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, உண்மையிலே ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறது நல்லா இருந்துச்சு. திருப்பி அதே மாதிரி கொண்டு போகிறது அப்படிங்கிறது கலைப்பை கொடுக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அவரும் பேசி கீசி எப்படியோ மீனா இறக்கி விட, மீனா நீங்கள் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் கதிர் வண்டி சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு நின்றுட்டு இருக்கவரை பார்த்து அங்கே வந்துடுறாரு இவர் செந்தில் என்ன பண்ணுறாரு, அவரோட தெரிஞ்சவங்க கால் பண்ணி இங்கே வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு வாங்கன்னு சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பாட்ட பேசினா இருந்தாலும் மீனா மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, மீனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான், அவளை மாதிரி ஒருத்தருக்கு எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கணும், ஆனால் நல்லது நடக்கலை அப்படின்னு பேசுகிற வரைக்கும் ஓகே புரியுது. உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் வாங்கி தர மாட்டேன்டாரு, அன்றைக்கி நீ தான் எல்லா பிரச்சனையும் காரணன்றாரு, அதனால கோவப்பட ட்ரை பண்ணுறீங்க, சரி ஓகே, கதாபாத்திரத்துக்கு ஒட்டுற மாதிரி இல்லாட்டின்னு ட்ரை பண்ணுறீங்க வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணதான் வாடா வண்டியில் ஏறா அப்படின்னு திடீர்னு கதிரை கூப்பிட்டு செந்தில் வேகமாக கிளம்பி மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து எனக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனால் லேடிஸ்ட்டை நான் கோவப்பட மாட்டேங்கிறாரு. எதுக்கு, உங்கள் அப்பாட்ட தானே கோவப்படணும், நீங்கள் உங்கள் அப்பாட்ட கோவப்பட வேண்டியதானே அப்படின்னா அதை கோவப்படல ஒழுங்கா. இப்போ இவர் ரவி அவர் வெளில வந்ததுக்கப்புறமா அவரை பார்த்து கத்துறாரு, இவர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா, என்ன அப்படிங்கிற கண்டவன்ட்டெல்லாம் நீ ஏன் பேசுகிற அப்படின்னா அவர் ஒய்ஃப்ட்ட பேசுகிறார். உடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படிங்க, அவள் எவ்வளோ காசப்பட்டு உங்களுக்கு அந்த இதை வாங்கி கொடுத்தா தெரியுமா, வாட்சை கொடுத்தா தெரியுமா, வெளிலப்படா அப்படின்னா கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன கவர்மெண்ட் ஜாப்ல தானே சொல்கிறீங்க, நான் கவர்மெண்ட் ஜாப்போட நிற்கிறேன், உங்களோட பெரிய ஆஃபீஸர் ஆகி காமிக்கிறேன் அப்படிங்கிறார். வேறு இதை வேற கதிர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு தான் ஒரு மாதிரி சலிப்பாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்க சீரியல் லைட்டாக கெடுக்கிற மாதிரி உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அனைவருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில் திடீர்னு ஒரே இரவில் வேற ஒரு ஆளாக மாறிட்டாரா.